ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் நடக்க இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ராசிநாதன் புதன் பகவான் மாதத்தினுடைய ஆரம்பத்துல 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் அமர்ந்து இருக்கிறார். மாதத்தினுடைய 7ஆம் தேதி அளவில் விருச்சிகத்தில் வந்து அமர்ந்து விடுவார். மாதத்தினுடைய கடைசி பகுதியில 4ஆம் இடத்தில் அமர்ந்து தனு வீட்டில் அமர்ந்து குருவின் பார்வையை வாங்குகிறார். மாதம் முழுவதும் ராசிநாதன் குறிச்சுக்குற தொடர்புகளோடு 2, 3, 4ஆம் இடங்களோடு அற்புதமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். ராசிநாதன் சேஃப். அதாவது 4ஆம் இடம் இந்த மாதத்துல வலுவடைய போகிறது. குருநாதர் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அவருடைய இருப்பாலும் அவருடைய தொடர்பாலும் 10ஆம் இடமும் 2, 4, 6ஆம் இடங்களும் வலுவடைந்து இருக்கிறது. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் குருவின் பார்வையில நல்லபடியாக வாளை சுருட்டி கொண்டு நல்ல பிள்ளையாக இருக்கிறார். 7ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்து உங்களுக்கு கண்டகச்சனி நடந்து கொண்டிருந்தாலும் குருவின் வீட்டில் சுபத்துவ சனியாகத்தான் இருக்கிறார். அது மட்டுமில்லை, அவர் உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி, 5ஆம் அதிபதியின் பார்வை ராசிக்கு விழுகிறது என்று வந்து விடுவேன். அதே நேரத்துல இந்த 4ஆம் இடம் அதி அற்புதமாக சுகஸ்தானம் உங்களுக்கு வளர இருக்கிறது. அதாவது மாதத்தினுடைய ஆரம்பத்துல செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல தனு வீட்டில் அமர்ந்து குருவின் பார்வையை வாங்க இருக்கிறார். மாதத்தினுடைய 16ஆம் தேதி அளவுல சூரிய பகவான் தனு வீட்டுக்கு வந்து தனுசுவில் வந்து குருவின் பார்வையை ஏற்படுத்தி சிவராஜ யோகத்தை ஏற்படுத்துகிறார். மார்கழி மாதம் தனுர் மாதம் ஆரம்பம். மாதத்தினுடைய 20ஆம் தேதி அளவில் உங்களுடைய பாக்கியாதிபதி தனாதிபதி சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தில் வந்து அமர்ந்து குருவின் வீட்டில் வந்து அமர்ந்து குருவின் பார்வையை வாங்குகிறார். ராசிநாதன் தனாதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி. அதே நேரத்துல 5ஆம் அதிபதி ராசியை பார்க்கிறார். 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி வளர்ந்து. அதாவது இந்த மாதம் முழுவதுமே அத்தனை சிறப்பு அம்சங்களும் உங்களுக்கு நடக்க காத்திருக்கிறது. இயல்பாக கன்னியா ராசிக்காரர்கள் நேர்மையானவர்கள். நேர்மை என்று சொல்கிற போது பக்க சார்பில்லாமல் இருக்கிற விடயத்தை தெளிவாக பேசக்கூடியவர்கள். ஒரு கன்னியா ராசிக்காரருடைய ஜாதகத்துல ராசி லக்னம் கெட்டு போகாமல் புதன் பகவான் கெட்டு போகாமல் இருந்தால் பெரும்பாலான கன்னியா ராசிக்காரர்கள் எனக்கு தெரிந்தவர்கள் நீதிபதியாக இருக்கிறார்கள். அதாவது எந்த பக்க சார்பும் இல்லாமல் நேர்மையாக தீர்ப்பு வழங்கக்கூடியவர்கள். இது இப்படித்தான் இருக்கிறது, இதுதான் விஷயம். தெளிவாக பேசக்கூடியவர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த முதுகுல குத்துறது, களவெடுக்கிறது, இந்த பொய் சொல்றது, இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு பிடிக்காது. நேர்மையானவர்கள், நன்னடத்தை உள்ளவர்கள், புத்தி கூர்மையோடு செயல்படக்கூடியவர்கள், நடுநிலையானவர்கள். அதாவது யார் பக்கமும் சாராமல் என்ன உண்மையோ அதை பேசக்கூடியவர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். உண்மையில சொல்றேன், உங்களுடைய நேர்மைக்கு, உங்களுடைய உண்மைக்கு, உங்களுடைய வாழ்க்கையினுடைய இந்த அற்புதமான செயலுக்கு இறைவனுடைய கருணை செயல்படக்கூடிய காலம். இப்ப கண்டக சனியாக அவர் 6ஆம் அதிபதி தானே, 6ஆம் அதிபதியாக 7ஆம் இடத்தில் அமர்ந்து கண்டக சனியாக ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். சரி, கண்டக சனியை நேருக்கு நேரம் நின்று ஒரு சனி பகவானை பேஸ் பண்றதுக்கு யாருக்கு தைரியம் இருக்குது? இந்த 9 கிரகங்கள்ல குருநாதருக்கு தானே. குருநாதர் 4ஆம் அதிபதியாகி சுகஸ்தானத்தை தானே பார்த்து மற்ற பெரும்பாலான யோக கிரகங்கள் எல்லாம் 4ஆம் இடத்தில் வந்து மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறது, சிவராஜ் யோகத்தை ஏற்படுத்துகிறது, அங்கே பிருகு மங்கள யோகம் ஏற்படுகிறது. அத்தனை யோக அமைப்புகளோடும் குருநாதர் நல்லபடியா உங்களுக்கு சப்போர்ட் பண்றார். 10ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல சனி ராகு இல்லை, 10ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும் இல்லை. அதாவது 10ஆம் இடம் பாவத்துவமாக இல்லை, 10ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிறது. 2, 4, 6ஆம் இடங்கள் வலுவடைகிறது குருவின் இருப்பாலும் அவருடைய பார்வையாலும். உண்மையில சொல்றேன், பாக்கியாதிபதி வலு, தனாதிபதி வலு, அதே நேரத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் மங்கள யோகத்தில் இருக்கிறார். உங்களுடைய 2ஆம் அதிபதி தனாதிபதி மாதம் முழுவதுமே அற்புதமாக இருக்கிற. உண்மையில சொல்றேன், வருமானத்துக்கு ஒரு குறையுமே இருக்காது. குடும்பத்துக்குள்ள நல்ல ஒற்றுமை இருக்கும், நல்ல வருமானம் இருக்கும். அதாவது வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோகம், விவசாயம், வருமானம் தரக்கூடிய அமைப்புகள்ல என்னென்ன அசௌகரியங்களை எல்லாம் சந்தித்துக் கொண்டு இருந்தீர்களோ அத்தனை அசௌகரியங்களிலிருந்தும் நீங்கள் விடுபட போகிறீர்களோ நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதாவது மாதத்தினுடைய பிற்பகுதியில 16ஆம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் தனுசு வீட்டில் வந்து அமர்ந்து குருவின் பார்வையை சிவராஜ் யோகத்தை ஏற்படுத்துகிற போது அரசு வேலை கிடைக்கும். உண்மையில சொல்றேன், மாதத்தினுடைய பிற்பகுதியில பெரும்பாலானவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். தனியார் துறையில வேலைக்காக நீங்கள் காத்து கொண்டிருந்தால் நிச்சயமாக சொல்கிறேன், கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கும். உண்மையில இந்த பொற்காலம் என்பது
இந்த டிசம்பர் மாதம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு வருமானம் வரக்கூடிய அமைப்புகள்ல இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகி தவிடுபொடியாகிறது. இப்ப இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறொரு வேலைக்கு போகலாம், நல்ல வேலை கிடைக்கலையேன்னு சொல்லி ஏங்கி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல இடமாற்றங்கள் காத்திருக்கிறது. அதாவது வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், இடமாற்றம், இருப்பிட மாற்றம், புதிய தொழிலை ஆரம்பிப்பது, இந்த அமைப்புகள்ல அத்தனையும் நன்மைகளாக நடக்க காத்திருக்கிறது. 10ஆம் இடம் என்று சொல்கிறதோ சாதாரண இடம் இல்லை, அது உங்களோட ஜீவனஸ்தானம், உங்களோட வாழ்வை தீர்மானிக்கிற இடம். வெளிவட்டாரத்துல நீங்கள் யார் என்பதை உறுதி செய்வதில் 2ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அபரிவிதமான பங்கு இருக்கிறது. 2ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய இன்கம், உங்களுடைய கமிட்மெண்ட், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபேமிலி லைஃப், உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய சாப்பாடு, உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாமே 2ஆம் இடம் தானே. 10ஆம் இடம் வலுவாக இருக்கிறது. 10ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் திக்பலம். 10ஆம் இடத்தை ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் பார்ப்பது என்பதே அற்புதமான விடயம். 10ஆம் இடத்தை சூரியனும் செவ்வாயும் நிச்சயமாக பார்க்க போகிறார்கள். அங்கே சுக்கிரனுடைய பார்வையும் இருக்குது. 10ஆம் இடத்துல குருவே அமர்ந்திருக்கிறார். உண்மையில சொல்றேன், தொழில் அடிப்படையில இருந்த அனைத்து அசௌகரியங்களும் அப்படியே விலகி தவிடுபொடியாகிறது. நல்ல வேலை, நல்ல தொழில், நிரந்தரமான ஒரு வேலை, நிரந்தரமான ஒரு தொழில், ஒரு நிரந்தரமான வருமானம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில காசு பணத்துக்கு பற்றாக்குறை இல்லாமல் ஒரு உறுதியான தொழில், ஒரு நல்ல வேலை, கை நிறைய சம்பளம், குடும்பத்துல நிம்மதி, இந்த அமைப்புகள் இருக்கிற போது வாழ்க்கை எவ்வளவு அழகாக இருக்கும். உண்மையில சொல்றேன், இந்த அழகான வாழ்க்கையை டிசம்பர் மாதம் கன்னியா ராசிக்காரர்கள் வாழ போகிறீர்கள். தொழில் வேலையில இருந்த, உத்தியோகத்தில் இருந்த அத்தனை தடை தாமதங்களும் அப்படியே விலகிறது. பட்டம், பதவி, ஆளுமை, அதிகாரம், அங்கீகாரம் எல்லாமே இயல்பாக உங்கள் வீடு தேடி வரப்போகுது. உங்களுக்கு பிடிக்கிறதோ இல்லையோ உயர் பதவிகள் தேடி வரும். உங்களுக்கு பிடிக்கிறதோ இல்லையோ நல்ல இடமாற்றங்கள் நடக்க காத்திருக்கிறது. உங்களுக்கு பிடிக்கிறதோ இல்லையோ நல்ல தொழில நல்ல பங்குதாரர்கள் வந்து சேர்வார்கள். உண்மையில சொல்றேன், தொழில்ல, வியாபாரத்துல, உத்தியோகத்துல, விவசாயத்துல, வேலை வாய்ப்புல ஒரு குறையும் இல்லை. 6ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறார். 6ஆம் இடத்துல தனித்து ஒருவராக ராகுவோ, கேதுவோ, சனியோ, செவ்வாயோ, இயற்கை பாவர்கள் 6ஆம் இடத்துல தனித்து ஒருவராக அமரலாம். கடன், நோய், எதிர்ப்புகள் அப்படியே விலகும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய என்னதுங்க? கடன் இருக்கும், அல்லது நோய் இருக்கும், அல்ல எதிரி இருக்கும், அல்ல இந்த மூன்றும் ஏதோ கலந்து இருக்கும். கடனும் இல்லை, நோயும் இல்லை, எதிரியும் இல்லை என்று சொன்னால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? உண்மையில சொல்றேன், சொர்க்கத்துல வாழ்றது போல இருக்கும். உங்களுக்கு வாழ்க்கையில கடன் இல்லை, நோய் இல்லை, நல்ல ஆரோக்கியமான உடல், எதிரிகளும் இல்லை, எல்லோரும் உங்களோட நட்பு பாராட்டுகிறார்கள். 2ஆம் இடத்தை குரு பார்க்கிற நல்ல வருமானம் இருக்கிறது. மாதம் முழுவதுமே ராசிநாதன் நல்ல வலுவோடு இருக்கிறார். பாக்கியாதிபதி வலுவோடு இருக்கிறார். முயற்சி ஸ்தானமும் முயற்சி ஸ்தானாதிபதியும் வலுவோடு இருக்கிறார்கள். உண்மையில சொல்றேன், கவலைப்படுவதற்கு என்ன இருக்கிறது? கன்னியா ராசிக்காரர்களுக்கு கொண்டாட்டம், உற்சாகம், குதூகலம், ஆனந்தம். உண்மையில சொல்றேன், இந்த டிசம்பர் மாதம் கன்னியா ராசிக்காரர்களுக்குரிய மாதம். டிசம்பர் மாதத்துல கன்னியா ராசிக்கார மாணவ கண்மணிகள் நல்லபடியாக கல்வி கற்க முடியும். நல்ல குருநாதர் கிடைப்பார், நல்ல ஆசிரியர்கள் கிடைப்பார்கள். வித்யாபியாசத்துல மாணவ கண்மணிகள் அற்புதமாக சிறப்பாக செயல்பட முடியும், நல்லபடியா படிக்க முடியும். போட்டி பந்தயங்கள்ல செயல்பட்டு அதுல நீங்கள் ஜெயிக்க முடியும், வெற்றி பெற முடியும். 3ஆம் இடமும் 3ஆம் அதிபதியும் நல்லபடியாக வளர்த்திருக்கிற போது நீங்கள் எடுக்கிற புது முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும். இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் அப்படியே விலகும். தம்பி தங்கச்சி, உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு தம்பி தங்கச்சியாக இருக்கக்கூடியவர்களுக்கு இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் அப்படியே விலகும். அண்ணா, அக்கா, அதாவது உங்கள் வயதில் மூத்தவர்கள் உங்களை தேடி வரப்போகிறார்கள். தம்பி தங்கச்சி என்று சொல்லி பார்க்காமல் உங்களை அவமானப்படுத்தி உங்கள் வயதில் மூத்த உங்களுடைய அண்ணா, அக்கா, இது போன்ற அமைப்புகள் எல்லாம் உங்கள் வீடு தேடி, உங்கள் உறவை தேடி, உங்கள் அன்பை தேடி, உங்கள் வாழ்வை தேடி நெருங்கி வரப்போகிறார்கள். உண்மையில சொல்றேன், இந்த நேரத்தில் நீங்கள் பிடிவாதமாக இல்லாமல் இருந்து நல்லபடியாக சகோதர ஒற்றுமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். சரியாக நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். 4ஆம் இடம் என்று சொல்கிறது சுகஸ்தானம். வண்டி வாகன யோகம் இருக்கிறது. வீடு வாசல் கட்ட முடியும். ஒன்றும் வாங்க முடியவில்லையா, கட்ட முடியவில்லையா, அட்லீஸ்ட் ஒரு அட்வான்ஸ், ஒரு டோக்கன் அட்வான்ஸ் ஆவது கொடுக்க முடியும். உண்மையில சொல்றேன், ஒரு விலை உயர்ந்த கார், வயசு காலத்துல இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு மோட்டார் பைக், நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு 2 வீலரோ ஒரு 4 வீலரோ வாங்குவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. 4ஆம் இடம் அது அற்புதமாக அந்த இடத்தை குருநாதரை பார்த்து மங்கள யோகம் எல்லாம் 4ஆம் இடம் செயல்பட போகிறது. வீடு வாகன யோகம் அற்புதமாக இருக்கிறது. வீடு கட்ட முடியும், நிலம் வாங்க முடியும், நிலையான சொத்துகள் வாங்க முடியும், நகை நட்டு வாங்க முடியும், வாகன யோகம் இருக்கிறது. மாணவர்கள் கல்வியில முன்னேற்றமாக போகலாம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வயதான பெரியவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். குறிப்பாக உங்களுடைய அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். உங்கள் அம்மாவுக்கு தேவையான விடயங்களை எல்லாம் நீங்கள் செய்து கொடுத்து, அம்மாவுக்கு பணிவிடை செய்து, அம்மா ஆனந்தமாக இருப்பதை பார்த்து நீங்கள் ஆனந்தப்பட முடியும். அம்மாவினுடைய மகிழ்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய அற்புதமான மாதம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதம் 2025ஆம் ஆண்டு. உண்மையில சொல்றேன், நல்ல பொருளாதார வரவு இருக்கிறது. வருமானத்தில் ஒரு குறையும் இல்லை. வேலை தொழிலில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் அப்படியே விலகிறது. குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பத்தை அமைத்து தருவார் இந்த குருநாதர். சுகஸ்தானம் வளர்த்திருக்கிறது. வயதான பெரியவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். மாணவ கண்மணிகள் நல்லபடியாக படிக்க முடியும். குடும்ப பெண்கள் நிம்மதியாக
இருக்க முடியும். அதாவது ஐயா எல்லாம் அற்புதமாக சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் ஐயா, பயமாக இருக்கிறது, ஏதாவது அசௌகரியங்கள் இருந்தால் தயவு செய்து அதையும் சொல்லிவிடுங்கள், நாங்கள் உஷாராக இருக்க வேண்டும் அல்லவா என்று நீங்கள் சொன்னால், ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சிம்மத்தில கேது இருக்கிறார், சிம்மாதிபதி சூரியன் சனியின் பார்வையில் இருக்கிறார். தந்தை வழி உறவுகள், தந்தை வழி சொத்துகள், அரசு, அரசியல்வாதிகள், அரசு சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் இருப்பவர், அந்த தொடர்புகளில் நீங்கள் போகிற போது கூடுதல் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும். தந்தையோட தேவையில்லாத கருத்து முரண்பாடுகளை வளர்த்துக் கொள்ளக்கூடாது. தந்தை வழி சொந்த பந்தங்களோட ஒற்றுமையாக இருப்பதற்கான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். தந்தை வழி சொத்துக்கள்ல ஏதாவது சிக்கல்கள் இருந்தால், ஏதாவது கோர்ட்டு கேஸ் இழுபறியில் இருந்தால் இப்போது நீங்கள் மேற்கொண்டு நடைமுறைப்படுத்தக்கூடாது. அதை அப்படியே கொஞ்சம் காலத்துக்கு உடப்பில் போட்டு விடலாம். தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வராமல் போவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. தந்தை வழி உறவுகள், தந்தை வழி சொத்து பத்துக்களோட கூடுதல் விழிப்புணர்வோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்ல, தந்தைக்கு நிகரானவர்களை மதித்து வாழ வேண்டும். அது மட்டும் இல்லை, சூரியனுடைய துறை என்று சொல்கிற போது இந்த எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விற்கக்கூடிய கடை வைத்திருப்பவர்கள், அதாவது அதே நேரத்தில் இந்த மெழுகுவர்த்தி தொழிற்சாலை, தீப்பெட்டி தொழிற்சாலை, பட்டாசு தொழிற்சாலை, இந்த அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் கூடுதல் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். அரசியல்வாதிகளுக்கு கௌரவ பங்கம் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. தலைமைத்துவத்துல ஒரு எம்டி, மேனேஜிங் டைரக்டரா இருக்கிறீங்களா, ஒரு சிஓவா இருக்கிறீங்களா, ஒரு பள்ளிக்கூடத்துல பிரின்சிபலா இருக்கிறீங்களா, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க ஒரு இன்ஸ்பெக்டரா இருக்கிறீங்களா, ஒரு டிஐஜியா இருக்கிறீங்களா, உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் சற்று உஷாராக இருக்க வேண்டும். சூரியனுடைய வீட்டுல கேது இருக்கிற சிம்மத்துல, சூரியனை சனி பார்க்கிறார். இந்த அடிப்படையில அரசு வழி அமைப்புகள், தந்தை வழி சொத்து பத்துகள், தந்தை வழி சொந்த பந்தங்கள், அரசியல்வாதிகள், சூரியன் சம்பந்தப்பட்ட துறையில செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் கூடுதல் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். 7ஆம் இடத்துல சனி இருக்கிறார், கண்டக்ஷன் நடந்து கொண்டிருக்கிறது. கணவன் மனைவி, காதலன் காதலி, நண்பர்கள், வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், புதிதாக அறிமுகமாகக்கூடிய மனிதர்களோடு கூடுதல் விழிப்புணர்வோடு நடந்து கொள்வது நல்லது நல்லது நல்லது. எது எப்படி இருந்தாலும் 4ஆம் இடம் வளர்க்கிறது, 2ஆம் இடம் வளர்த்திருக்கிறது, உங்களுடைய தனாதிபதி வளர்த்திருக்கிறார், பாக்கியாதிபதி வளர்த்திருக்கிறார், 3ஆம் இடமும் 3ஆம் அதிபதியும் வளர்த்திருக்கிறார்கள். பெரும்பாலானவர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் டிசம்பர் மாதத்துல காதல் வலையில் விழப்போகிறீர்கள். உண்மையில சொல்றேன், 3ஆம் இடமும் 3ஆம் அதிபதியும் எப்போதெல்லாம் சுபத்துவமாக வளர்க்கிறதோ காதலின் தேசம் கதவுகள் திறக்கும். உண்மையில சொல்றேன், மனதுல ஒரு விதமான தன்னம்பிக்கை, இறையருள், செல்வம், செல்வாக்கு, சொல்வாக்கு, பாக்கியம், சுகஸ்தானம் எல்லாமே வளர்த்திருக்கிறது. அத்தனை வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தி கொண்டு கன்னியா ராசிக்காரர்கள் இந்த டிசம்பர் மாதத்துல உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சரி செய்து கொள்வதற்கான அற்புதமான காலம். குறிப்பாக வேலை, தொழில், உத்தியோகத்தில் இருந்த அத்தனை தடை தாமதங்களும் அப்படியே தவிடு பொடியாகி நல்ல வேலை, நல்ல தொழில், ஒரு நிரந்தரமான வருமானத்துக்குள்ள செட்டில் ஆக போகிறீர்கள். வாழ்த்துக்கள். 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.